கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே 40 நாளும் உபவாச நாட்களிலே சிலுவை தியானம் மற்றும் அதிகாலை வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக உபவாச நாட்களிலே எந்தெந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை இரவு நேரத்திலே நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 ஆகிய வசனங்கள் இன்னைக்குள்ள சிலுவை தியானம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். உங்க வீட்டில் இன்னைக்கு சிலுவை தியானம் ஒருவேளை நீங்க டைரியில எடுத்து எழுதி வைக்கணும்னா எழுதி வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? சில குடும்பத்துல சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு பலனே இல்லைண்ணே, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என் வாழ்க்கையில் நிறைய குறை இருக்கு, என் பலனே இல்லைன்னு அப்படிம்பாங்க. வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே, பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். என்னுடைய அக்கிரமத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். அப்ப சிலுவை தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த பகுதியில இருக்கிறோம், இந்த கடைசி காலத்துல கிருபையின் காலத்துல நாம் வாழ்கிறோம். இந்த கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி சீர் பொருந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்கள் விசேஷமான நாட்கள். நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பூமியிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிருக்கணும். அதே நேரத்தில் நம்ம எப்படி பரிசுத்தமாகிறோம் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். மனம் திரும்பும் போதுதான், கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான், நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில இவ்வளவு குறை இருக்கு, எனக்கு பலனே இல்லப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் நான் அக்கிரமக்காரனா வாழ்ந்துட்டேன், என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருந்துச்சு, என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது, ஒருவேளை இன்னைக்கு தான் இந்த வீடியோ நாங்க கேட்கிறோம் பிரதர், கல்வாரியிலே எங்களுக்காக நமக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, ஆனா என்னெல்லாம் செய்து முடிச்சாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுது. நீ நிறைய குடும்பத்திலே நிறைய பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க. திருமணம் முடியல, பிள்ளை இல்லை, வியாதி, பலவீனம், வீட்டில் சமாதானமே இல்லை, எங்கள் வீட்டில் சந்தோஷமே இல்லை, எங்கள் வீட்டில் ஒரே வறுமை, ஒரே தரித்திரம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும், நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது சில குடும்பத்தில் உடனே சொல்லுவாங்க,
பிரதர் நாங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தோம் பிரதர் அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம் இருக்கு, எடுக்காத குடும்பமும் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்த குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழக்கூடிய ஜனமும் இருக்கு, உண்மையா வாழக்கூடிய ஜனமும் இருக்கு. நீதியை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், நான் தேவனுக்காக வாழணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும், ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஜனமும் உண்டு. நோவாவை போல தன் காலத்தில் உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்த ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்திலே அக்கிரமம் ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்கு. அக்கிரமத்திலே, பாவத்திலே, துணிகரமான காரியத்திலே, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழுகிற ஜனமும் உண்டு. இந்த செய்தி யாரெல்லாம் இந்த நாளிலே கேட்கிறீங்களோ, குறித்த காலத்திலே நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக நமக்காக ஜீவ பலியானார், அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஒருவேளை அண்ணே என்னோட வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கேனே, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். மனம் திரும்பி நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் துணிகரமா வாழ்ந்துட்டேன், பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ, என்னெல்லாம் பாவம் இருக்கோ, தலைமுறை சாபம் என்னெல்லாம் இருக்கோ, அது எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒருவேளை அழகா அடுத்த வசனம் எழுதப்பட்டிருக்கு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை அடுத்த வசனத்துல அழகா கூட பதில் வருது, நாம் பாவிகளா இருக்கையில் 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம கண்ணுல நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம், நம்ம சிந்தனையில நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும், நம்ம மனசாட்சியே சாட்சி கொடுக்கும். நான் நல்லவனா கெட்டவனா, என் மனசாட்சி சாட்சி கொடுக்கும். ரவிராஜ் பரலத்துக்கு போனோம் அப்படின்னா என் இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். என் இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். இந்த உலகத்தை வெறுக்கணும், மாம்சத்தை வெறுக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா உபவாச நாட்களிலே அப்பா என்கிட்ட மிஸ்டேக் இருக்குப்பா, இந்த உபவாச நாட்கள் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே, உங்க வீட்டுல சிலுவை தியானம் யாரெல்லாம் டைரியில் எழுதி வைக்கிறீங்களோ வைத்துக் கொள்ளலாம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே, அப்ப கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? நமக்காக. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். பைபிள் வசனம் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முதல்ல சுத்திகரிக்கப்படுகிறது. வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், மரித்த சரீரம் கூட உயிர்ப்பிக்கப்படும். எனக்கு ஒரு குடும்பத்துல மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வியாபாரத்துல இருக்கும்போது நான் செத்து போகணும்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 50-55 லட்சம் ரூபா கடன் வந்துட்டு ஒரே ஒரு மனுஷன் மாந்திரியம் பண்ணி 13 லட்சம் பணம் வாங்கிட்டான்.
என் கையினாலே பணம் கொடுத்துருக்கேன். மாந்திரியத்துக்கு வைக்கிறதுக்கு சொந்த காசுலே சூனியம்பாங்க. ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன், நாள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் தான் உட்காந்துருப்பேன். கண்டே பிடிக்க முடியாது. கடையில பார்த்தா கத்தாழை தொங்க விட்டுருப்பேன், எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், ஒரு கிளாஸ்ல கண்ணாடி கிளாஸ்ல போட்டு எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன். என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருக்கேன். எதெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய சொல்றானோ, சொந்த வீடு கட்டியிருந்தேன், அதுல கோழி அறுக்கணும் அப்படின்னாங்க, அறுத்துக்கோங்க, அதுக்கு பணம் கொடுத்துட்டேன். எங்க அப்பா செத்த போட்டோ வச்சா கடை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னாங்க, அப்படியா, செத்த போட்டோ வச்சேன், 15 நாள்ல கடை காணாம போயிட்டு அழிஞ்சே போச்சு. செத்த போட்டோல என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது, பேய் தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிரக வழிபாடு, உலக வழிபாடு, வசனம்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் முதல்ல என்ன தெரியுமா யோசித்தேன்? எனக்கெல்லாம் தகுதி இல்லப்பா, ஏன்னா கடன், நிம்மதியெல்லாம் இருக்காது, கண்ணீரோடு இருப்பேன், துக்க முகத்தோடு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். முழு பைபிள்ல எனக்கு ரோமர் ரொம்ப பிடிக்கும். ரோமர் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவை பார்க்க எப்பமா போகும்போது ரோமர்ல நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பேன். எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நானா ரோமர் வாசம் எனக்கு புரியவே புரியாடா, உனக்கு ரோமர் எப்படி புரியுது அப்படிம்பாங்க. ரோமர் எல்லாமே சட்டமா இருக்கும். பைபிள் ஆசையா வாசிப்பேன், மணிக்கணக்காக உட்காந்து வாசிப்பேன். அப்படி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்தையா வாசித்து வாசித்து தியானித்து மனம் திரும்ப ஆரம்பிச்சு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி, செத்து போனதுக்கு அப்புறம் முதல்ல பெட்டி தான் வரும், சவ பெட்டி அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா அடக்கம், அப்புறம் பார்த்தா முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. அவ்வளோதான், ஒரு மனுஷன் லைஃப் முடிஞ்சு போச்சு. நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதாவது பாவம் இருக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜெபத்துக்கு தடைன்னு சொல்லி பார்க்கும்போது பாவம், ஆசீர்வாதத்துக்கு தடைன்னு சொல்லி பார்க்கும்போது பாவம், எல்லாத்துக்கும் நடுவில் பாவம் நிற்கும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த கிருபை நமக்கு வேணும்பா, அந்த கிருபை நமக்கு வேணும். 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம கொண்டு போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது. இந்த பூமியில வாழ்ற காலத்துல, கிருபையின் காலத்துல அண்ணன் என்னன்னே செய்யணும் அப்படின்னா, என் இருதயம் புதுசா மாறணும், நான் மனம் திரும்பி இருக்கணும், நான் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பி புது சிருஷ்டியா மாறிடணும். தேவன் அதுக்கு தான் நம்ம கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. வருஷம் வருஷம் லெந்து காலத்திலே அழகா பரிசுத்தவான்கள் தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் லெந்து காலம். இப்ப நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். திருநெல்வேலி பகுதியில் எல்லா சர்ச்சிலையும் லெந்து காலத்துல 40 நாள் உபவாசம். எல்லா சர்ச்சிலையும் தெரு கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம், என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் நடந்துட்டே இருக்கு. எதுக்காக? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
அப்போ நான் 2015 2016 அந்த வசனம் ரொம்ப வாசித்து தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தினேன். நான் தான்ப்பா அது, நான் தான்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன்ப்பா, வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில நான் எங்கேயாவது தள்ளி போயிருக்கிறேன்னா அதை கொஞ்சம் நம்ம நிப்பாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே, அதுக்குதான் முந்தின வசனத்துல போட்டிருந்துச்சு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஐயாவை ரொம்ப நல்லவையா, அவனுக்கு பதிலாக நான் வேணா செத்து போறேன் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில், நாம் அப்படின்னாலே எல்லாரும் உள்ள வந்துட்டோம். நான் அப்படின்னா நான் மட்டும்தான், நாம் அப்படின்னா எல்லாரும், முழு உலகத்துல எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. நாம் பாவிகளா இருக்கையில், அப்ப முழு உலகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னா முதல்ல பாவம் இருக்கு. முதல்ல அதை ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளணும். இப்ப நான்லாம் விக்கிரத்துக்கு கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு கொடுத்துருக்கேன், வீடு கட்டின புதுசுல கோழி பலியிடுன்னு சொன்னாங்க, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வெள்ளிக்கிழமை பணம் கொடுத்துருக்கேன். மாந்திரியத்துக்கு எவ்வளோ கையில பணம் போயிருக்கு. எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் செத்து போன்னு சொல்லி அவன் வீட்டில் உட்காந்து மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஒவ்வொரு வசனமா வாசித்து, எனக்கா இயேசு கிறிஸ்து ஜீவ பலியானார், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய நோய், என்னுடைய பலவீனம், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். எனக்கான்னு சொல்லி நான் கிறிஸ்துக்குள்ள நான் இருக்க ஆரம்பிக்கும் போது, எனக்கு எந்த வீட்டுல மாந்திரியம் பண்ணுனானோ அதே வீட்டுல தூக்கு போட்டே செத்து போயிட்டான். அவனுக்கா நான் ஒண்ணுமே செய்யல. இது ஏன் தெரியுமா சொல்றேன்? மனம் திரும்பினால் தேவன் கிருபை தருவார். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த கிருபையின் காலத்திலே, லெந்து காலத்திலே, உபவாச நாட்களிலே உங்க இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டார். அவ்வளவு ஆசீர்வாதம். முதல்ல சமாதானம் கிடைக்கும்பா. நான் கையில பைபிள் வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசிப்பேன். வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்க, நான் இப்படி இல்லையப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்தை ஆழமா போய் உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பேன். முதல்ல நான் உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஊழியத்துக்காக அப்பா பெயர் தாங்களேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். தேவன் அருளிய அப்பம் தந்தார். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும் போதே எனக்கு தந்துட்டார் ஊழியத்தினுடைய பெயர். உடனே நான் பைபிளில் உடனே எழுதி வச்சுக்கிட்டேன், எனக்கு இந்த பெயர் தந்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம்பா அப்படின்னு சொல்லி அழகா சந்தோஷமா எழுதி வச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் ஒரு முழு உலகத்துக்குள்ள கொண்டு போயிருக்காரு. காரணம் என்ன? என் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வர 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 வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கப்பா, நான் இப்படிலாம் இருக்கிறேன், குத்தப்பட்டவனாக மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் தான் தேசத்துக்குள்ள இருக்கு, பாவம் தான் பெருகிட்டு இருக்கு. கையில இருக்க செல்போன் எத்தனை குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கு. நம்ம ஒண்ணு பார்த்தா அது இன்னொரு பக்கம் போகும். நம்ம கையில இருக்க செல்போனை சொல்றேன், நிறைய குடும்பத்திலே இந்த செல்போன் பழைய வாழ்க்கைக்குள்ளே, பழைய சிந்தனைக்குள்ளே, தேவையில்லா ஃப்ரெண்டு, அதுல எத்தனை வீணான வார்த்தை. 29 வயசு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாரு. அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு கூட இருக்கிற எல்லா ஆபீசரும் போயிட்டாங்க.
உனக்கு என்னடா நடந்துச்சு, ஏன் மருந்து குடிச்ச, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, ஆன்லைன்ல ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கிட்ட இழந்துட்டாங்களாம். எல்லா பணமும் அதுல போச்சு. 30 லட்சம் ரூபா கிட்ட போயிட்டு. நான் என்ன செய்ய? மனைவிட்ட சொல்ல முடியாது, வீட்டுல சொல்ல முடியாது. 30 லட்சம் ரூபா நான் இழந்துட்டேன். அதனாலதான் நான் மருந்து குடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு குடும்பம் இன்னைக்கு எதுல அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, எந்த பக்கம் பாவம் திரும்பி பார்த்தாலும் நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டு ஏதேன் தோட்டத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு சின்ன காரியம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரே ஒரு பழம் மட்டும்தான் நம்ம யோசிப்போம். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்குள்ளே தட்டுப்பாடு வந்துரும். அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துரும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா சாபம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பைபிள்ல போட்ட எத்தனையோ வசனம் இருக்கு. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, இடைவிடாமல் ஜெபிக்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இரவும் போல வேதத்தை தியானிக்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு இருதயத்துல ஃபுல்லா ஒரே காய் மகாரம், ஒரே எரிச்சல், ஒரே கோபம், ஒரே சண்டை. நிறைய குடும்பத்துல இதுதான் இருக்கு. இந்த உபவாச நாட்களிலே நம்ம எப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். நாம் நான் அப்படின்னா நான், நம்ம அப்படின்னா எல்லாருமே வந்துடும். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அப்ப நம்ம இந்த வார்த்தை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் மன்னிப்பார். நம்ம யாரெல்லாம் மனம் திரும்பி, அப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல யாரெல்லாம் வாரமோ, நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருந்து செய்தி கேட்டாலும் சரி, இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த காலவேளையிலே அவர் ரத்தம் மட்டும்தான் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். எல்லாமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கணும். நம்ம வாழ்க்கை கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த கடைசி காலத்துல எங்க திரும்பி பார்த்தாலும் இஷ்டம் போல வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மதுபான கடையில் நிக்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா கஞ்சா, இன்னொரு பக்கம் பார்த்தா வேசித்தனம், இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், இன்னொரு பக்கம் பார்த்தா காம விகாரம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஓரின சேர்க்கை, இன்னொரு பக்கம் பார்த்தா மோக இச்சை. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வாலிப பையன் ஆன்லைன் கேம்ல 12 மணி நேரம் 14 மணி நேரம் பணம் கட்டிலாம் விளையாடுறாங்க. ஏகப்பட்ட பையங்க செல்போன்ல அடிமையா இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் பாவத்தில் அடிமையா இருக்கு. எத்தனை குடும்பம். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறோமோ, நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வந்துடணும். இன்னைக்கு அதுதான் செய்தி. சிலுவை தியானத்துல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அப்ப கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என் பாவத்துக்காக தானப்பா மரிச்சிங்க, நான் இனிமேல் உமக்காக நான் வாழ்வேன்ப்பா, நான் இனிமேல் இந்த உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டேன்ப்பா, இனிமேல் என்னோட வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாதுப்பா, உங்க ரத்தத்தினால எனக்கு கழுவி அப்பா என்னை வேலி அடைங்கப்பா, என்னை வேலி அடைங்கப்பான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா,
நம்ம மேல இருக்கிற எல்லா சாபம், பாவம், அக்கிரமம் மீது எல்லாமே சொந்த குமாரனை தந்து அவர் மூலியமா மீட்டெடுக்கிறார். இந்த பூமியில் இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். படுகொலியில் இருக்க ஜனங்களை மீட்டெடுக்கணும். சிம்பிளா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நான் 2 பாயிண்ட் சொல்லலாம். ஒரு கிணத்துக்குள்ள கிடக்குறான், அவனை தூக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிற ஆள் தூக்க முடியாது. கிணத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆள் தான் தூக்க முடியும். இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களுமே ஏதாவது ஒரு பாவத்துல பாவம் பண்ணி திடீர்னு பார்த்தா ரொம்ப வருஷமா நான் ரசிக்கப்பட்டேன் அப்படிமா, திடீர்னு பார்த்தா ஒரு கோவத்துல ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. சில குடும்பத்துல கனி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்துல அன்பு மட்டும் கூற மாட்டுக்காங்க. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும். யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு திடீர்னு ஒரு பொய் சொல்லிடுவாங்க. தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பூமியில இருக்க ஜனங்களை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு, தேவன் நம்ம மேல வைத்த தமது அன்பு, நம்ம மேல தேவன் அன்பா இருக்கிறார். நம்ம எல்லாரும் மேலேயும் தேவன் அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. 9, 10 ஆகிய வசனங்கள் இன்னைக்கு அதிகாலையில் உள்ள செய்தி. அதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, டக்குன்னு முடிச்சிருவேன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால யாரெல்லாம் கழுவி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும்? கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்ப இந்த பூமியில வாழ்ற காலத்துல என்ன செய்யணும்? 10வது வசனம் போட்டுக்கு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். தேவனுக்கு சத்துருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னாலே சத்துரு தான். ஒரு வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கு. அம்மா அப்பா சொன்ன மாதிரி பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகள் கீழ்ப்படியில அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு கோவம் தூரம் அடிச்சு விடுவாங்க. இப்போ உள்ள காலத்துல பிள்ளைகள் அடிக்கிறது இல்லை. நாங்களாம் சின்ன வயசுல நல்லா அடி வாங்கியிருக்கோம்ப்பா. எங்க அம்மாவில் நீ நல்லா அடிச்சிருக்காங்க. கீழ்ப்படியிலன்னா அடி வந்துடும். அடிச்சு தான் பிள்ளையை வளர்த்துருக்காங்க. இப்போ உள்ள பிள்ளைலாம் வந்து இப்போ கொஞ்சம் வேற மாதிரி, அது நம்ம சொல்ல விரும்பல. சின்ன வயசுல எங்களெல்லாம் அடிச்சு தான் வளர்த்துருக்காங்க. அடிச்சு வளர்த்ததுனால தான் இன்னைக்கு பல சூழ்நிலை, உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே எல்லா பிரச்சனையும் தாண்டி தேவன் இந்த நிமிஷம் வரை தேவன் ஜீவனை தந்து கிருபை தந்து உங்க முன்பா நிப்பாட்டி வச்சிருக்காரு. அப்ப என்ன செய்யணும்? இருக்கிற கொஞ்ச நாள் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில். தேவனுக்கு சத்துருன்னு என்ன அர்த்தம்? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா இந்த பிள்ளை என் பேச்ச கேட்காது, இஷ்டம் போல அலையும் அப்படிமா, சத்துரு மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அதே போல தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே, தேவ குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், எனக்காக தானப்பா ஜீவனை தந்தீங்க அப்படின்னு சொல்லி குமாரனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக வேண்டும். இந்த பூமியில நமக்கு என்ன வேலை அப்படின்னா, நிறைய குடும்பத்துல சொத்து சேர்க்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இதான் நடக்க போகுது. நம்மளை எதுக்காக உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக வேண்டும். அதான் முக்கியமான பாயிண்ட். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். ஒப்புரவாகணும். எப்படி தெரியுமா ஒப்புரவாகணும்? என்னுடைய பாவத்துக்காக தானப்பா நீ ஜீவனை தந்தீங்க,
உங்க பாதப்படியில் வருகிறப்பா, என்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. தேவகுமாரன் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசணும்ல, இவரோட மைய கருத்து என்ன தெரியுமா? நான் ஒப்புரவாயிட்டேன் அப்படின்னா ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நான் ஒப்புரவாயிட்டேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நான் ரட்சிக்கப்பட்டுருவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டேன். அப்பா, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டேன். சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்து இன்றும் பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாற சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட விட்டு எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் அப்பா பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ, எங்கெல்லாம் பாவம் இருக்கோ, அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இந்த வருஷத்துல 40 நாள் யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான சந்ததியா இருக்கணும். இறங்கி வாங்கப்பா, உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடனுக்கு ஒரு முடிவு தாங்கப்பா. யாரெல்லாம் உபவாச நாட்கள் இணைந்துக்காங்களோ பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கற்பத்தினிக்கா ஜூபிறாங்க, கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளை உடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க. ஏற்ற நேரத்திலே அப்பா தேவன் அழைத்து உணர்வு கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாள்ல மன்னிச்சிருங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் வெளியில போறோம் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் வேலையடைங்க. சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 நமது உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் காணப்படணும். ஹல்லேலூயா. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.